இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எருசலேம் என்னும் உம்முடைய ஜனங்கள் அவர்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானார்களே. உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நீர் எங்கள் விண்ணப்பத்தையும் கெஞ்சுதலையும் கேட்டு உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற நகரத்தை பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கத்தையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே. இஸ்ரவேலின் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அதன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கச் செய்யும். உன்னதமானவரே, உம்முடைய மறைவில் சர்வ வல்லவரே, உமது நிழலில் தங்கியிருக்கச் செய்யும். நீரே அதன் அடைக்கலமும் கோட்டையும் தேவனும் அதன் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். உமது சிறகுகளாலே மூடி வேடனுடைய கண்ணிக்கும் உமது செட்டைகளின் கீழே வைத்து கொள்ளை நோய்க்கும் தப்புவியும். எருசலேமின் தேவனே, நீரே அதன் எல்லையில் உள்ள சகல தேசங்களோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணும். இஸ்ரவேலை ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வராதபடி உமது கண்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறதே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எருசலேமினின்று இரதங்களையும் குதிரைகளையும் யுத்த வில்லையும் அற்றுப்போக பண்ணும். ஜாதிகளுக்கு சமாதானம் கூறும். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உம்முடையவர்களை நீர்தாமே உமது உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணும். இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தாரும். அவர்களை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்கும். கர்த்தாவே, அவர்களுக்கு பட்சமாயிரும். சேனைகளின் கர்த்தாவே, அவர்களை காப்பாற்றும். அவர்கள் சத்துருக்களை அவர்களுக்கு கீழ்ப்படுத்தும். அவர்கள் குடித்து களிப்பினால் ஆரவரித்து பானபாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்களாக. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஜனமான மந்தையை இரட்சித்தருளும். ஆமென்.